ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்தாச்சு. கடையில் வந்து எல்லாமே கூட்டி பெருக்கி வாசல்லாம் தெளித்தாச்சு. இப்போ வந்து சாமிக்கு வந்து பூ வைக்கிறதுக்காக வந்து இருக்கிற பூக்களை வந்து பறிக்க வந்திருக்கோம். கடைக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன கார்டனாக வச்சுருக்கிறேன். அதில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு லைட்டு ரோஸ் கலரில் இருக்கிற செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி தான். இந்த பூ பறிச்சுக்கலாம். இந்த பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குண்டு மல்லியுமே நிறைய பூத்து இருக்குது. மொட்டை இருக்கிறது சாயந்தர டயத்தில் பறிச்சிட்டேன். அதுலேயுமே மலர்ந்துருக்கிற மொட்டையுமே வந்து குண்டு மல்லியிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம சின்ன சின்ன பூச்செடிகளோ சின்ன சின்ன காய்கறிகளோ வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற ஏரியாவுமே நல்ல ஒரு பொட்டல் காடு, வெயில் நிறைஞ்ச ஏரியா தான். நம்ம ஊர் வந்து வல்லம்பட்டி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், வெம்பக்கோட்டை தாலுகாவில் இருக்குதுப்பா. இது வந்து இங்கே ஃபுல்லாமே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ஏரியா தான் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து. அதனால் வந்து விவசாயங்கள்லாம் வந்து இப்போ நடக்கிறது கிடையாது. முன்னாடிலாம் விவசாயம் வந்து இங்கே நல்லா செழிப்பாக இருக்கும். முன்னாடி வல்லம்பட்டி கம்மாய் அப்படின்னு இருக்கும். அதிலெல்லாம் தண்ணி இருக்கும், நெல்லெல்லாம் விளைவிப்பாங்க. இப்போல்லாம் வந்து நெல் போடுறதே வந்து அரிதாகிருச்சு இங்கே வந்து. ஏன்னா விவசாய வேலைக்குமே ஆட்கள் கிடைக்கிறதில்ல. ஃபுல்லாக வந்து பட்டாசு தொழிற்சாலை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே நிறைய லேபர்ஸ் வந்து அங்கே தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா சம்பளம், நல்ல சம்பளம் கிடைக்கும். விவசாய வேலைக்கு வந்தால் வெயிலில் வேலை செய்யணும். வெயிலில் வேலை செய்கிறதுக்கும் மக்கள் வந்து இப்போ வந்து தயங்குறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் வெயிலில் வேலை செஞ்சால் இருக்கிற நோயெல்லாம் வந்து காணாமல் போயிடும். ஆனால் இப்போ வெயிலில் வேலை செய்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை நமக்கு தேவையானதை வந்து நம்மளே செஞ்சு எடுத்துக்கலாம்ப்பா. வெண்டைக்காய் செடியில் இருக்குது. வெண்டைக்காய் செடியில் வந்து கொஞ்சம் காய்கள் வச்சுருக்குது. ஆனால் இப்போதைக்கு சும்மா நான் ஒரு 3 காய் மட்டும் பிஞ்சி காயாக வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறித்து சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து இது ஆர்கானிக்காக வந்து இயற்கை உரம் மட்டும் கொடுத்துருக்குறோம். எந்த ஒரு பூச்சி மருந்துமே அடிக்கலை. அந்த பக்கத்தில் இருக்கிற செடி வந்து அம்மான் பச்சரிசி, அதுவுமே நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. நானுமே வெண்டைக்காய் பறிக்கும் போது தான் அதை வந்து பார்த்தேன். ஒரு 3 வெண்டைக்காய் மட்டும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாஷ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா காயை வந்து கொஞ்சம் போல் மஞ்சளும் உப்பும் போட்டு காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றோம். இப்போ நிறைய பூச்சி மருந்துகள் வந்து அடிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு என்னென்ன காயெல்லாம் வருமோ அதை வந்து நம்ம இருக்கிற இடத்துல, வீட்டில் மண் இல்லை அப்படின்னா, காலி மண் இல்லைன்னா கூட சின்ன சின்ன தொட்டியில், க்ரோ பேக்கில் அந்த மாதிரிலாம் வச்சு நம்மளோட தேவைக்குரிய காய்கறிகளை வந்து நீங்களே வந்து விளைவிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காயெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம பறித்த பூவை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைய நாள் இப்படியே போகுது, நல்லபடியாக முடியட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம பறிச்சுட்டு வந்த பூவை நம்ம கடையில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கெலாம் வச்சாச்சு. நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.